அளவே கிடையாது அம்மா கிட்ட. இந்த அம்மா மாதிரி விசுவாசம் உள்ளவங்களே நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. அரே क्या தோசி, இல்வரசி என்ன பண்றான்? சேட் எவ்வளவு காக்குறான், எவ்வளவு காக்குறான். அடாடா, அவங்கள விட பலவதப்பா இருக்கீங்களே நீங்க. அலங்காரம் பண்ணிக்கிறாங்க, அவசரப்படாதீங்க. अच्छा अच्छा अच्छा. அரே क्या தோசி, நிம்பல் அலங்காரம் பண்றான்ல, இது நிம்பல்க்கு ஜோர் இல்ல, ஜோர் இல்ல. ஆமா, அம்மா ஆடுறதுக்கு ஆடையெல்லாம் கொடுத்தீங்களே, அதுல எனக்கும் கொஞ்சம் வேணும்னு எத்தனை நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அரே तुमको अच्छा, அப்போ நிம்பல்க்கு ஆட்டம் வர்றா. ஆட்டம் வரானா? ஒரு காலத்துல நான் ஆடின ஆட்டம் யாருமே ஆடி இருக்க மாட்டாங்களே. அப்படி எல்லாம் ஆடி எடுத்தா இப்ப அடங்கி உட்கார்ந்துட்டேன். சேட்ஜி प्यारी, प्यारी, बड़ा जोर है, बड़ा जोर है. प्यारी, निम्बल நம்மளுக்கு குல்ரா குல்ரா குல்ரா. அப்படியா? பெருந்தேவி, இது போயிட்டமா? அதுக்கு இல்லடி, அவசரத்துல ஆபரணங்களை அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன், ஒழுங்குபடுத்தி வை. ஆகட்டுமா? சுந்தர, மன்னிச்சுக்குங்க சேட், ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். பரவாயில்லை, நம்ம உள்ளே வர நினைச்சான். நிம்பல் தோஷி நை தோஷி, நம்மளுக்கே உர்றான் இல்லை. பேசுறான் பேசுறான் பேசுறான். அதனால என் மேல கோவமா? छे छे, கோபம் नहीं प्यारी, கோபம் नहीं. प्यारी, निम्मल मेले नमकी मजा, प्यारी, निम्मल मेले नमकी मजा, नम्मल मेले नमकी मजा, पूरी मसाल बोले उलगम मेले, हम दोनों मिल गया, हम दोनों मिल गया, मिल गया, मिल गया, हम दोनों मिल गया. प्यारे निम्मल मेले नमके मजा, मेरा प्यारे निम्मल मेले नमके मजा, नम्मल मेले नमके मजा, जलसा प्यारे निम्मल मेले नमके मजा. नाम के वास्ते नहीं प्रेम की मेरे, नाम के वास्ते नहीं प्रेम की मेरे, सेठ जी पंड्रां खुशी, सेठ जी पंड्रां खुशी, प्यारे मेरा प्यारे निम्मल मेले नमके मजा. செந்தமே இந்தியதை சேர்த்து கலந்து நித்தம் சுந்தரமாய் பேசுகின்ற சொல்லழகா, बहुत खुशी. தங்க கட்டி பல்லழகா, वाह ஜவ்வாது பொட்டழகா, प्यारे மங்கையனை மயக்க வந்த கட்டழகா, அழகா அழகா. अच्छा अच्छा. என்னை மாலையிட்டு இந்த மாநிலம் பெருவாழனும் சுகமேன்மை கண்டிட காதல் கொண்டனை மாலையிட்டு தாலி கட்டி மணந்த மணானந்தமே மறந்தே இன்பம் அடைந்தே. பொம்பளைக்கு என்ன ஒண்ணும் போலோ, பொம்பளைக்கு என்ன ஒண்ணும் போலோ, பொண்ணும் பொறியாவும் புனைவிட வேணோ, பொண்ணும் பொறியாவும் புனைவிட வேணோ. பொம்பாய் மேலே கபி நம்மள் போறான், பொம்பாய் மேலே கபி நம்மள் போறான். போனாலோ எப்போ வரான் சேச்சி, போனாலோ எப்போ வரான். அரே என்னக்கு மனசு புண்ணாக்குறே, இன்கி போறான் நாளைக்கு வர்றான், சேட்டி உன்கி குலாம். ஐயே, இது என்னங்க? அப்படி சொல்லாதீங்க சலாம். जलसा प्यारे निम्मल मेले नमकी मजा, जलसा प्यारे निम्मल मेले नमकी मजा, निम्मल मेले नमकी मजा, मेरा प्यारे निम्मल मेले नमकी मजा. மதிவாணன், மன்னிக்க வேண்டும். எங்க வந்தீர்? ஒன்றுமில்லை, சுந்தராங்கரனை சந்திக்க வந்தேன். அவர்தான் இங்கு வரவில்லையே. மன்னித்துக் கொள்ளுங்கள், வருகிறேன். நீங்க ஒளிஞ்சுட்டீங்க, வாங்க.
அரே பாப்ரே பாப். நம்ம எங்கே போறான் அங்கே வர்றான் சைத்தான் காபரா தர்றான். பெரிய மனுஷால் கா சவாசம் படா வேதார் ஹே, படா வேதார் ஹே. நான் இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்க? வாங்க. अच्छा பேசாமல் தூங்கண்ணா. என்னண்ணா உன்னோட பெரும் தொந்தரவா இருக்கிறது? என்னண்ணா? அண்ணா பயப்படாதே. இங்கே பார்த்தாயா பொன்களை? தம்பி, இவ்வளவு பொங்கல் எப்படி வந்தது? அதுதான் ரகசியம். நமது கஷ்டத்தை பார்த்து சகிக்க முடியாமல் ஆண்டவரே இந்த கரடி அனுப்பியிருக்கிறார். இப்படியே சுத்தி கொண்டிருந்தார். 5 சுத்துக்கு ஒரு தடவை 5 பொன்னை கக்குகிறது கரடி. அப்படியா? ஆமா அண்ணா, இவ்வளவு நேரம் சுத்தி சுத்தி இவ்வளவு பொன்களை கக்க வைத்திருக்கிறேன். அதேபோல இப்படியே சுத்திக் கொண்டிருந்தால் நான் நினைத்தபடி பொருளை பெருக்கி விடலாம் போல் இருக்கிறது. ஆமா அண்ணா, அதற்காகத்தான் இரவு முழுதும் சுத்தி சுத்தி சோர்ந்து விட்டேன். கொஞ்ச நேரம் நீ சுத்து, கொஞ்ச நேரம் நான் சுத்துகிறேன். அப்புறம் நீ, அப்புறம் நான், பிறகு நீ, பிறகு நான். இப்படியே இருவருமாக சுத்தி கொண்டிருந்தால் ஏராளமான பொருளை திரட்டி விடலாம் அல்லவா? நான் நினைத்தே நீ சொல்லிவிட்டாய். கொண்டு வா. இந்தா, இந்தா. சுத்து, சுத்திக் கொண்டே
நீ என்ன எடுக்கிறாய்? சுத்து. அப்போதான் சீக்கிரமாக கக்கும். சுத்து. சுத்தி கொண்டே இரு. தண்ணீர் சாப்பிட்டு வருகிறேன், நீ சுத்து. சீக்கிரமாக வந்து விடு. வாங்க தேவி, அண்ணாவுக்கு அப்புறம் என் மேல கண்ணு மண்ணு தெரியாம கோபம் வந்துடும். கோபத்திற்கு என்ன, காசு செலவா பண செலவா? எதற்காக கூப்பிடுகிறார் எனக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்னவென்று கேட்டுக்கொண்டு வா. சரியா போச்சு, என்கிட்ட சொல்லுவாரா? சொல்லாவிட்டால் பீட விட்டது. நான் வருவதற்கு சௌகரியம் இல்லை என்று சொல்லிவிடு. சரி. அரசே, உங்க தங்கைக்கு இப்போது வர சௌகரியம் இல்லையாம். என்ன விஷயம்னு என்னையே கேட்டுக்கொண்டு வர சொன்னாங்க. வர சௌகரியம் இல்லையா? ஓ, வர சௌகரியம் இல்லை. வர சௌகரியம் இல்லை. அரசே, சாப்பாடு ஆறி போகுதுங்க. நான் அரசன் இல்லப்பா, மனுஷன். நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. குப்பையில கிடந்தாலும் மாணிக்கம் மாணிக்கம் தானுங்களே. இந்த இடம் குப்பை மேடு, நான் மாணிக்கமா? அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு. நான் கடுகு, அதுவும் சிறுத்த கடுகு. கடுகு சிறுத்தால் காரம் போகாது, மனுஷன் சிறுத்தால். வேலையா போய் சாப்பிடண்ணா. வேறு என்னதான் செய்கிறேன்? வேலை தவறாமல் உணவு, வேலை இல்லாமல் உறக்கம். சரி வா. நான் சாப்பிட்டாய்விட்டது. அதென்ன என்னை கூப்பிடாமலே? நீ வந்து கூப்பிடுவாய் என்றல்லவா காத்திருந்தேன். நீ வருவாய் என்று எதிர்பார்த்தேன், வரவில்லை. சாப்பிட்டு விட்டேன். ஓ, தங்கையை பார்க்க வந்த லட்சணத்துக்கு தன்னோடு உட்கார்ந்து சாப்பிடவில்லை என்ற சலிப்பு வேற. இப்ப நம்ம அரமனையில இங்க பாருங்க, இதேதான் பேச்சு. என்ன அவமானம்! என் போன்ற அரசகுமாரிகள் என்னை பார்த்து ஏசி சிரிக்கும்படி நடந்து கொள்கிறார். தனித்தனியா வந்து அப்பா, இறுதியாக சொல்கிறேன், இனிமேல் போகுது. ஏய், இத்துடனாவது தப்பித்துக் கொள்ளுங்கள். இத்தனை பேரை குத்தி கொண்டிருப்பேன். ஆனால் உங்களிடம் சண்டை செய்வது உண்மை வீரனுக்கு அழகல்ல. தப்பித்துக் கொள்ளுங்கள். ஓடிப்போங்க, ஓடிப்போங்க. மரியாதை. ஓஹோ, நீங்க திருடர்களா? இது முன்பே சொல்லிருக்க கூடாது. அட முட்டா பயல்களே. அப்பா, அம்மா, அம்மா, பொன்னையும் பிடுங்கி கொண்டு திருட்டு பயல்களை அவிழ்த்து விடுங்கள். என்ன பாடுபடுத்துகிறேன் பார். அப்பாடி, பாம்புக்கு பல்லில் விஷம், பங்காளிக்கு உடம்பெல்லாம் விஷம் என்பது சரியாத்தான் இருக்கிறது. இந்த சுந்தராங்கதன் தான் சூழ்ச்சி செய்து நம்ம வெளியே விரட்டி விட்டார். என்ற உடவேர்ந்து குடியை கெடுத்து விட்டாரே இந்த புள்ள பயல் விசித்திரன். நான் தான் விசித்திரன், மேலே பார். விசித்திரன், மேலே பார். அண்ணா, என்னடா மரத்தோட விளையாடி கொண்டிருக்கிறாய்? விளையாடவில்லை, நான் கட்டி போட்டு விட்டார்கள். அவிழ்த்து விடு அண்ணா. அண்ணா, பொடி எறும்பு கடிக்கிறது, அவிழ்த்து விடு. பொடி எறும்பு. அண்ணா, 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 அண்ணா. தம்பி, என்ன இறக்கி விடுடா. அண்ணா, மேலே வந்தால் பிறகு நான் கீழே இறங்க முடியாது. நீயாக இறங்கி விடு. நீயாக இறங்கி விடு. தம்பி, அண்ணா, என்ன ஏமாத்தி விட்டு தானே வந்தாய்? ஏமாற்றவில்லை அண்ணா. கரடிக்கு பயந்து ஓடி வந்தேன். கள்ளர்களிடம் அகப்பட்டு கொண்டேன். கள்ளர்களா? ஆமா அண்ணா, கையில் இருந்த பொருளை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு கொஞ்சம் கூட தாட்சண்யம் இல்லாமல் கட்டி போட்டு விட்டார்கள் கயவாளி பயல்கள். வேண்டும், நன்றாக வேண்டும்.
என் பக்கத்தில் இருந்தால் அவர்கள் தான் வந்திருப்பார்களா, நான் தான் விட்டிருப்பேனா? இனிமேல் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன்னா. நான் நினைத்தே நீ சொல்லிவிட்டாய். இனி நமது உயிரே போனாலும் ஒற்றுமை விடக்கூடாது. வா. என்ன இது? சோறுங்க. என்ன முடிச்சு என்னங்க பண்றது? முகம் கருக மனம் துடிக்க பேசாதே. சீரும் சிறப்புமாய் வரும்போது சிரித்து பேசுவது பெரிதல்ல. அப்பொழுது சீறினால் தப்பிதமும் அல்ல. அண்ணன் என்ற ஆசையும் பாசமும் கண்ணை போல் காக்க வேண்டும். அண்ணன் என்று சொல்லவே அவமானமா இருக்கிறது. நான் சொல்வதை நாளை நீங்களே ஒரு காலத்தில் சொல்வீர்கள். நான், நீ அல்ல. தங்கள் சகோதரியை பார்த்து கைவீசி கொண்டு போங்கள், தெரியும். தேவி, இது என்ன கோலம்? நீங்கள் சொன்னபடி செஞ்சதுக்கு உங்க அண்ணா கொடுத்த வெகுமதிங்க. அப்படியா? அளவுக்கு மீறி காசம் என்ன இது? அவமதிப்பையும் அகம்பாவத்தையும் சகித்துக் கொள்ள என்னால் ஆகாது. அவர்கள் அனுபவம் மிகுந்த ஆட்கள். என் உள்ள கொதிப்பை எளிதில் உணர வல்லவர்கள். உன் உள்ளத்தை வேலைக்காரர் மூலம் வெளியிடுவதின் சீர்கேட்டை நீ உணர்ந்தாயா? அருமை தங்கையை பார்க்க ஒரு அரசகுமார் வர வேண்டிய முறையை உணர்ந்தாயா? அந்தஸ்தையும் அதற்கேற்ற பண்புகளையும் மறந்து அவமானத்திற்கும் ஏளனத்திற்கும் ஆளாக்க வந்தான். யார் அழைத்தது? ஆசை கடுமையான அகங்கார சுரூபமே, அற்ப சீர்வரிசை உன் அன்பை அகற்றிவிட்டது. மமதை என்ற மாடியில் நின்று உதாசீனம் என்ற காலால் உதைத்தாய். அடுக்காக உள்ள அவமரியாதைப்படி சகோதர பாசம் உன்னை சாந்தப்படுத்தும் என்று எண்ணினேன். ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்து நின்றாய். தீனக்குரல் காட்டினேன். தீப்பொறி கக்கியது உன் சொற்கள். பார், இப்படி பார். அந்த புறம் முழுதும் அடைத்து வைக்கக்கூடிய சீர்வரிசை வாங்கலாம். எவ்வளவு பொன் பார். பொன்னை கண்டதும் புன்னகை தோன்றுகிறதே, சீர்வரிசையை கண்டால் சிரிப்பு தோன்றிவிடுமா? சீர் கொண்டு வந்தால் சகோதரி என்ற வாக்கியத்தை பொய்யாக்கி விடலாம் என்ற திட நம்பிக்கையோடு உன்னை சோதித்தேன். வெற்றி பெறுவோம் என்று வீண் கருமம் கொண்டேன். விஷப்பரீட்சையாய் முடிந்தது. வருகிறேன். வாக்கியத்திற்கு வெற்றி, எனக்கு தோல்வி. வந்த வேலை முடிந்து விட்டது. விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். மைத்துனரே, உங்கள் சகோதரியை கொண்டு உலகத்தை மதிப்பிட வேண்டாம் என்பது என் வேண்டுகோள். பெண் இனத்திற்கே அவள் விதிவிலக்கு. உங்கள் உடன் பிறந்தாளாக அவள் உதித்தது விதிப்பயன். மனைவியாக அமைந்தது என் மகத்தான பாக்கியம். ஏமா, கப்பல் ஏதாவது மூழ்கிடுச்சா? ஏன் கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு கவலையா இருக்கீங்களே? அதுக்காகவா? ஏண்டி, நம்ம மதிவான இல்ல? ஏன் இல்ல இருக்காரு? அதாண்டி, அவன் பொல்லாதவனா இருப்பானோ? மந்திரி மவனா இருந்தாலும் மண்டக்கரமே இல்லாத நல்ல மனுஷன் எல்லாரும் பேசிக்கிறாங்க. போடி, உனக்கு தெரியாது. ஏன், என்ன நடந்தது? சேட்டு நானும் சிநேகமா இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சா என்ன? ஏமா, நீங்க இளவரசி, இஷ்டம் போல எது வேணும்னாலும் செய்யலாம். யாரு கேட்க முடியும்? அதுக்கு இல்லடி, இத பத்தி ஏதாவது கலகம் செய்துட்டா கழுத்தா போடும். அப்பேற்பட்ட சேட்டையே அடக்கம் பண்ணி வச்சுட்டீங்களே, இந்த சாதாரண விஷயத்தை தானா சமாளிக்க முடியாது? சுந்தரபுரி இளவரசர் ஸ்ரீ ஸ்ரீ சுந்தராங்கதர் வருகிறார். விரைவிலா? பின்ன என்னம்மா, இளவரசரே வந்துட்டாரு. இனிமே தைரியமா இருங்க. என்னையே எதிர்பார்த்ததாக சொன்னாயே, என்ன விஷயம்? விஷயத்திற்கா பஞ்சம்? நமக்குள் அந்தரங்கமாக பேச வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கின்றன. அதற்கென்ன, மாலை சந்திப்போம், மனமாற பேசுவோம். மறந்துவிட மாட்டாயே? இது என்ன அர்த்தமற்ற கேள்வி? உன்னை விடவா எனக்கு வேலை? அதற்கில்லையே, அந்த புறத்திற்குள் நுழைந்து விட்டால் உனக்கு ஒன்றுமே நினைவிருக்காதே என்றுதான் கேட்கிறேன். மாலை சந்திப்போம். நல்லது.
வரட்டுமா? பிரேமா, அத்தான், பார்த்தாயா? சொன்னபடி வந்து விட்டேன். சரியான சமயத்தில் தான் வந்தீர்கள். இன்னும் ஒரு நாள் தாமதித்திருந்தால் என் உயிரே போயிருக்கும். ஐயே, பெருந்தேவி, என்ன தேவி? பருகுவதற்கு தகுந்த பானங்கள் ஏதாவது கொண்டு வா. ஆஹா, ஆமா, மிகவும் களைப்பாக வந்திருக்கிறீர்களே. பானம் அதற்கு. உன் கனிமொழிகளை கேட்டுக் கொண்டிருந்தாலே களைப்பும் தீர்ந்துவிடும், கழிப்பும் பெருகிவிடுமே. இவ்வளவு விரைவில் திரும்பி விடுவீர்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை அத்தான். அப்படி என்றால் என்னை பற்றிய நினைவே உனக்கில்லை என்று சொல்லு. பார்த்தீர்களா அத்தான், உங்களை பிரிந்ததிலிருந்து சரியான உணவு கிடையாது, உறக்கம் கிடையாது. அதனால் தான் இப்படி இழைத்து போய்விட்டாயா? பாவம். பெருந்தேவி, முதலில் அம்மையாருக்கு கொடு. இல்லை இல்லை, நீங்கள் தான் களைத்திருக்கிறீர்கள். நீ இழைத்திருக்கிறாயே. அதை ஏன் கேக்குறீங்க? அம்மா ஆடுற ஆட்டம் கொஞ்சமா நஞ்சமா? சரி சரி, நீ போடி. குடியுங்கள் அத்தான். ஆஹா, உன் கைப்பட்ட பொருளுக்கெல்லாம் கௌரவமே அலாதிதான் பிரேமா. அத்தான், என் கண்களை பாருங்கள். ஏன்? பாருங்களேன். கமலக்கண்ணி என்பதற்கு கனப்பொருத்தமாக இருக்கிறது. அதில்லை அத்தான், வெள்ளை விழிகள் எல்லாம் சிவப்பாக இல்லை. ஆமாம். ஏன்? ஒவ்வொரு நாளும் உங்கள் வரவை எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த கதியாகிவிட்டது. அடடா, இனி கவலை வேண்டாம், இங்கேதான் இருப்பேன். ஆமா, இருப்பீர்கள். சதா நண்பன் நண்பன் என்று நடந்து கொண்டே இருப்பீர்கள். இன்ப துன்பங்களுக்கு கட்டுப்பட்ட இணைபிரியா தோழனாயிற்றே, எப்படி சந்திக்காமல் இருப்பது? அது என்னவோ, நீங்கள் தோழருடன் தொடர்பு கொண்டிருப்பது கொஞ்சம் கூட பிடித்தமில்லை எனக்கு. அவன் தூய குணம் புரியாமல் துடுக்குத்தனமாக பேசாதே. தூய குணம் இருப்பதால் தான் துண்டு பிரசுரங்கள் பறக்கின்றனவோ? துண்டு பிரசுரமா? அதை ஏன் கேட்கிறீர்கள்? அவரை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வதந்தி கிளம்பிக் கொண்டே இருக்கிறது. சிறந்தவன், சிந்தனையாளன், சீர்திருத்தவாதி என்றா? இல்லை இல்லை, பொல்லாதவன், பொய்க்காரன், போக்கிரி என்று. இதை என்னால் நம்ப முடியாது. அப்படியானால் உங்கள் உயிர் தோழர் மீது வேண்டுமென்றே சொல்கிறேனா? அத்தான், மனம் விட்டு சொல்கிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். என்ன அது? அந்தப்புறத்திற்குள் அடிக்கடி நுழைகிறார். கேட்டால் மன்னிப்பு என்ற வார்த்தையை சொல்லி மழுப்புகிறார். இதன் மர்மம் என்ன அத்தான்? என்ன? உண்மையாகவா? பொய்யா சொல்கிறேன்? அயோக்கியன், தொலைத்து விடுகிறேன் துரோகி. பார்த்தீர்களா, இப்படி கோபப்படுவீர்கள் என்றுதான் இதை கூறக்கூடாது என்று நினைத்து இவ்வளவு நேரம் சமாளித்தேன். என்னாலும் முடியாமல் சொல்லிவிட்டேன். இருக்கட்டும், விசாரித்து விளக்கம் கூறுகிறேன். வேண்டாம் அத்தான், விட்டு விடுங்கள். விசாரித்தால் கேவலம் யாருக்கு? இதற்காகத்தான் சுருக்கமாக சொன்னேன், தொடர்பை விட்டு விடுங்கள் என்று. சரி, மறுபடியும் மறுபடியும் நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். மறந்து தொலையுங்கள் சனியனை. பாருங்கள், வெகு நேரமாய்விட்டது, விருந்துக்கு போகலாம். லக்ஷ்மண், அரே லக்ஷ்மண். என்னங்க? அரே ஆகர், இருங்க வர்றேன். அரே ஜல்தி ஆவரே. என்னங்க? அரே சேட், இங்க கத்தான்னு பிள்ளைங்க என்ன பண்றேன்? வியாபாரத்துக்கு நேரம் ஆயிடுச்சேன்னு சரக்கெல்லாம் வண்டி மேல ஏத்திக்கிட்டு இருந்தேனுங்க. अच्छा, ठंडा पानी, जल्दी जल्दी। இல்லீங்களே. क्या ठंडा पानी? காணுங்களே, கடைக்கு போயிருப்பான் போல் இருக்கு தண்டபாணி. அரே ठंडा पानी குடிக்கிறான் இல்ல? சேச்சே, குடிக்கிற பழக்கம் மட்டும் அவங்கிட்ட கிடையாதுங்க. அரே சைத்தான், வயிற்று மேலே போட்டுச்சு வாய்க்கு மேலே ஊத்துறான் இல்ல? என்னது? வயிற்று மேல போறதுக்கு வாய் மேல ஊத்துறானா? யாரவன்? அரே உள்ளு உள்ளு பானி பானி. தண்ணிங்களா? நம்ம சமயக்கார தண்டபாணியத்தான் கூப்பிட்டீங்களேன்னு நினைச்சிட்டேன். இருங்க கொண்டாரன். ரைட்டா?
போட்டுங்களா? अरे रे तोशी आओ आओ बैठो 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 உட்காரத்துக்கு நேரம் இல்ல, உடனே போகணும். अरे परवाले बैठो परवाले बैठ अरे क्या இன்னைக்கு बड़ा जोरदार இருக்கிறா நிம்பன் அதுவா, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதுதான். अरे बैठो 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 अच्छा அப்படினாக்கா सेठ உங்களுக்கு इनाम தருவான் अच्छा बोलो क्या होना तू कहो ना உக்காவா? ஐயா, என் பாய் வள்ளல் பேரா. இந்த உக்கா கொண்டு போய் உங்க அக்காவை கொடு. உன் அன்பளிப்புக்கு வரல, அவசரமா ஒரு செய்தி சொல்லத்தான் வந்தேன். क्या இளவரசி நம்மளுக்கு இப்போ வர சொன்னா இல்ல, இளவரசர் வந்திருக்காரு, அதனால வர வேணாம்னு சொன்னாங்க. அரே சைத்தான் இளவரசன் இப்போ என்னಕ್ಕೆ வந்தா ஏன் வந்தானா? ஏது? இனிமே அவ ஏன் உயிரோட இருக்கான்னு கூட கேப்பீங்க போட்டிருக்க. இந்த பாருங்க, மறு செய்தி வர்ற வரைக்கும் மரியாதையா இங்கே இருக்கணும், தெரியுமா? அரே டா 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 மதிவானா வந்தாயா? எவ்வளவு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? தெரியுமே. என் மீது வீண் குற்றம் கூறுவதே உன் வேலை. அதற்காக விரைவில் வந்திருப்பதும் உன் லீலை. அட பாவமே, இப்படித்தானே எனக்கு கெட்ட பெயர் வருகிறது. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்து கொண்டால் கெட்ட பெயர் ஏன் வருகிறது? பார்த்தாயா, இத்தனை ஆண்டுகள் பழகியும் என்னை இப்படி நினைக்கலாமா? நீ மந்திரி மகன் என்ற முறையில் மனம் போனபடி நடக்கலாமா? உன் பேச்சின் போக்கு புரியவில்லையே. நீ சுத்தமான எண்ணத்தோடு இருந்தால் அல்லவா சொல்வது புரியும். போகிறது, ஏதோ அந்தரங்கமாக பேச வேண்டும் என்றாயே, என்ன? கட்டாயம் ஒன்றுமில்லை, கடமையாயிட்டே என்று. அடிப்படை போதும், ஆக வேண்டியதை கூறு. ஆனால் இப்போது சொல்லித்தான் ஆக வேண்டும். மணமான பெண்கள் கணவனோடு இருப்பதுதான் கௌரவமே தவிர பிறந்த வீட்டிலேயே அதிக நாள் விட்டு வைப்பது பெரும் தவறல்லவா? ஏது? தோழனாக இருந்து இப்போது தாத்தாவாக மாறிவிட்டாயே. அவ்வாறல்ல நான் சொல்வது. பொதுவாக கணவனும் மனைவியும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்திருந்தால் உலகம் பலவிதமாக பேசுமே என்றுதான். உலகத்தை பற்றி உனக்கு ஏன் கவலை? கவலைப்பட வேண்டியது என் கடமை என்று எண்ணினேன். வேண்டாம் என்றால் விட்டு விடுகிறேன். இப்படி சாக்கு போக்கு சொல்லி தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறாயா? என்ன நடிப்பு போதும். பெருந்தன்மையான பேச்சு, பித்தலாட்டமான செய்கை, பெண்வெறியில் அடிக்கடி அந்த பிரவேசம். என்னையா அவ்வாறு நினைக்கிறாய்? பல நாள் பழகிவிட்டோமே என்று யோசிக்கிறேன். இல்லை, நினைப்பதோடு மட்டுமல்ல, நெஞ்சை பிறந்திருப்பேன். திருட்டுத்தனம் எல்லாம் தெரியாதென்றா நினைக்கிறாய்? திருட்டுத்தனம் திருட்டுத்தனம் செய்வது மதிவானனா, உன் மனைவியா? அயோக்கியத்தனம் செய்வது அன்பு தோழனா, ஆருய காதலியா? சூழ்ச்சியாக நடப்பது சொந்த மனைவியா, இந்த நண்பனா என்பது விரைவில் அறிவாய். உன் மனைவிக்கும் சிநேகம் பெருகி வருவது மற்றவரிடம் கேட்டாவது தெரிந்து கொள், பிறகாவது என்னை புரிந்து கொள். அந்தப்புறத்திற்குள் அடிக்கடி நுழைகிறாள். கேட்டால் மன்னிப்பு என்ற வார்த்தையை சொல்லி மழுப்புகிறாள். இதன் மர்மம் என்ன சார்? இனியாகிலும் சேட்டுக்கும் மனைவிக்கும் சிநேகம் பெருகி வருவது மற்றவரிடம் கேட்டாவது தெரிந்து கொள். கொலையும் செய்வாள் பத்தினி, அத்தா, வா
வானத்தை வில்லாக வளைக்க வழி கண்டுபிடிக்கிறீர்களா? ஏன் இந்த முகவாட்டம்? என் மீது ஏதாவது வருத்தமா? ஏனத்தான் என்னிடம் கூட சொல்லக்கூடாதா? போங்கள், நான் மட்டும் பேசுகிறேன், நீங்கள் பேசாமலே இருக்கிறீர்களே, இது நியாயமா? பிரேமா, நான் இப்போதே புறப்பட வேண்டும். ஊர்ல என் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு ஓலை வந்தது. இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? அண்ணே, அத நேர்ல சொல்லி உன்னை கையோட கூட்டிட்டு வரதுக்கு தான் என்ன அனுப்பிச்சாங்க. அண்ணே, உன் சம்சாரத்துக்கு உடம்பு ரொம்ப மோசமா போச்சு. இப்ப நீ வந்தீன்னாதான் ஆச்சு. இல்ல இல்ல. ஐயோ, அப்படியா? நான் எப்படி போறது? சாமான்யமா அனுப்ப மாட்டானே இந்த சண்டாள சேட்டு. அண்ணே, நீ கவலைப்படாதே, நீ சந்தோஷமா ஊருக்கு போயிட்டு வா. அது வரைக்கும் நான் இங்கே இருந்து உன் வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். இருக்கியா? இன்னொரு விஷயம் என்ன? அப்ப சேட்டுக்கிட்ட உன்னை மச்சான்னு சொல்றேன், நீ அச்சான்னு சொல்றியா? சரி, இரு. சேட்ஜி, ஜி ஜி, அரே சே, என்ன கெஞ்சிரே? கெஞ்சிலிங்க, அஞ்சுறேன். அரே என்ன கூட அஞ்சிரே? உத்தரவு கேட்கறதுக்குங்க. அரே சைத்தான், क्या சொல்றேன்? இன்னைக்கே நான் ஊருக்கு போகணுங்க. அரே, நிம்பல் ஊர்த்தி மேலே போறான். நஹி நஹி, சேட் உடுறான்லே, சேட் உடுறான்லே. அப்படி சொல்லக்கூடாதுங்க. என் சம்சாரம் சாய கிடக்குறாளாம். அரே, என்னாரே கப்சா அடிக்கிறான். டேய், நிம்பல் கரணம் போடுறான், சேட்டு விடுறான்ல, தெரியும்? சரிடா, அப்ப அனுப்ப மாட்டீங்களா? இந்த வேலையே வேணாங்க. துணி வியாபாரம் செய்யறதை விட தொடப்ப வியாபாரம் செய்தாலும் சுதந்திரமா இருக்கலாம். அரே, என்னங்க? அரே பேஜார் பண்றான். டேய், நிம்பல் ஊர்த்தி மேலே போறான், இங்கே வேலை செய்யறான் கோன். அப்படி கேளுங்க, பதிலுக்கு ஆளை வச்சுட்டு போறேன். மச்சான், மச்சான். வணக்கம் வணக்கம் வணக்கம். அச்சா, தும்பல் நாம் கியா? உங்க பேர் என்னன்னு கேக்குறாரு. பேருங்களா? வெங்கடாச்சலங்க. ஓ, வெங்கடாச்சலம். அச்சா அச்சா. தும்பல் ஊர்க்கி மேலே क्या செய்யலாம்? என்னது? என்ன வியாபாரம் செய்தேன்னு கேக்குறாரு. வியாபாரங்களா? வியாபாரத்துக்கு என்னங்க பஞ்சம்? எத்தனையோ வியாபாரம் செஞ்சிருக்கனுங்க. இந்த பீடா கடை வச்சிருந்தனுங்க, பலசர கடை வச்சிருந்தனுங்க, ஜவுளி கடை வச்சிருந்தனுங்க. ஆனாங்க வச்சதெல்லாம் ஒண்ணும் ஒழுங்கா நடக்கலீங்க. கடைசியில நாடகம் ஆட வந்தனுங்க. அதுதான் இப்ப சோத்த போட்டுக்கிட்டு இருக்கு. அச்சா அச்சா, தும்பலுக்கு நாடகம் ஆடம் தெரியும்? அரே, क्या வேஷம் செய்யறான்? எல்லா வேஷமும் போட்டுருங்க. அரே, பொம்பளை வேஷம் செய்யறான். அரே, ஒரு பெச்சா, ஒரு பெச்சா. அச்சா அச்சா, போலோ போலோ போலோ. ஊருக்கு போகணும், ஊருக்கு போகணும், ஊருக்கு போகணும். சரிடா, ஊருக்கு போகணும், ஊருக்கு போகணும். சரிடா, போ போ போ. அரே, இங்கடாச்சலம், நம்மளுக்கு நிம்பல் ரொம்ப பிடிக்கும். நிம்பல் நம்ம கிட்டே இருக்கிறான், தெரியும்? அரே, பொம்பளை பொம்பளை. அச்சா, வெங்கடாச்சலம் வண்டி மேலே சரக்கேத்துறான், வியாபாரம் செய்யறான், தெரியும்? அரே, லேடா. ஏலோ ஏலோ, வாங்க வாங்க. ஆணும் பெண்ணை அழகு செய்வது ஆடே ஆடே, மேலாடே ஆடே. அடுத்தவர் பார்த்து ஆசைப்படுவதும் ஆடே ஆடே, பட்டாடே ஆடே. ஆணும் பெண்ணை அழகு செய்வது ஆடே ஆடே, மேலாடே ஆடே. அடுத்தவர் பார்த்து ஆசைப்படுவதும் ஆடே ஆடே, பட்டாடே ஆடே. மானம் காப்பதும் மதிப்பு கொடுப்பதும் புடவே புடவே, வேட்டி புடவே புடவே. மானம் காப்பதும் மதிப்பு கொடுப்பதும் புடவே புடவே, வேட்டி புடவே புடவே. இதை வாங்கி உடுத்தி பறிக்க பாரு ஒரு தடவே தடவே, வாங்கி உடுத்தி பறிக்க பாரு ஒரு தடவே தடவே. ஆணும் பெண்ணை அழகு செய்வது ஆடே ஆடே.
அடுத்தவர் பார்த்து ஆசைப்படுவதும் ஆடே ஆடே. இத பாத்தீங்களா? பப்பள பழ 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 பீருங்குது பார், புடவே பளிருங்குது பார். இத பாட்டி கட்டினா குமரி போல நோட்டம் காட்டும் பார், புடவே நோட்டம் காட்டும் பார். பப்பள பழ 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 பப்பள பழ 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 பப்பள பழ 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 பளிருங்குது பார், புடவே பளிருங்குது பார். இத பாட்டி கட்டினா குமரி போல நோட்டம் காட்டும் பார், புடவே நோட்டம் காட்டும் பார். தப்பு தப்புன்னு போட்டடிச்சா சுருங்கி போகாது, தப்பு தப்புன்னு போட்டடிச்சா சுருங்கி போகாது, சரிகே சுருங்கி போகாது. தண்ணிய விட்டு சாயம் வெளியே தாண்டி போகாது, சாயம் தாண்டி போகாது. தண்ணிய விட்டு சாயம் வெளியே தாண்டி போகாது, சாயம் தாண்டி போகாது. இப்பொழுது இப்பொழுது இந்த ரகத்தில் ஒன்னே ஒண்ணுதான் இருப்பது, ஒன்னே ஒண்ணுதான். இதை எளிய விலைக்கு விட போறேன், வேணும்னுதான் உங்களே வேணும்னுதான். இத பாத்தீங்களா? நாட்டியம் ஆடுகின்ற நட்சத்திரங்கள் எல்லாம் நாஜோக்கா போட்டுக்கொள்ளும் அங்கி. நாட்டியம் ஆடுகின்ற நட்சத்திரங்கள் எல்லாம் நாஜோக்கா போட்டுக்கொள்ளும் அங்கி. சரிக அங்கி வெகு நாளைக்கு போகாது கசங்கி. இது மாட்டு தோலை போல் இருக்கும் மூட்டு போட்டு கட்டுகின்ற மகமதியற்கேற்ற லுங்கி. இது மாட்டு தோலை போல் இருக்கும் மூட்டு போட்டு கட்டுகின்ற மகமதியற்கேற்ற லுங்கி. 100 பணம், 50 பணம், 9 பணம், 5 பணம், 2 பணம், 1 பணம், அரை பணம், 10 பணம், 10 பணம், 10 பணம், 11 பணம், 12 பணம், ஐயா 12 பணம், ஐயா 12 பணம். இன்னும் யாராவது ஒரு ஒரு அறையை ஏத்துங்களேன். 12 பணம். 12 பணம். அம்மா 12 பணம். 12 பணம் ஒரு தரம், 12 பணம் 2 தரம், 12 பணம் விட போறேன், 12 பணம் 3 தரம் விட்டாச்சு. இந்தாம்மா. 50 பணம், 50 பணம், 50 பணம், பாட்டி 50 பணம் விட்டாச்சு. அனுபவி, இதுக்காக இன்னொரு ஜென்மமா எடுக்க போறேன். 10 பணம், 10 பணம், 10 பணம், 10 பணம் விட்டாச்சு. 5 பணம், 5 பணம், 5 பணம் விட்டாச்சு. 4 பணம், 4 பணம், 4 பணம், 4 பணம் விட்டாச்சு. இத பாத்தீங்களா? இந்நேரம் எல்லாம் விட்டது பெருசு, இப்ப விட போறது சிறுசு. மூக்கு பொடி போடுகின்ற மூளையுள்ள ஆளுங்களுக்கு முக்கியமாய் வேணும் இந்த கைக்குட்டே, கைக்குட்டே, கைக்குட்டே. மூக்கு பொடி போடுகின்ற மூக்கு பொடி போடுகின்ற மூளையுள்ள ஆளுங்களுக்கு முக்கியமாய் வேணும் இந்த கைக்குட்டே, கைக்குட்டே, கைக்குட்டே. இது 3 பணம் ஜோடி ஒண்ணு வேணுமின்னா வாங்கிக்கெங்கோ. மூட்டை கட்ட போறேன் இனிமே விடமாட்டேன், ஏலம் விடமாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன்.